இந்த ஃப்ரூட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு பழம் கமலா பழம் இந்த 2 பழத்துக்குமே நிறைய பேருக்கு இன்றைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பாங்க. ஆமாம். எது ஆரஞ்சு எது கமலா பழங்கிறது. ஆரஞ்சு அப்படிங்கிறது பச்சை கலரில் இருக்கும், 11 சொலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எத்தனை சொலைன்னா இருந்துட்டு போகுது. அதுதான் ஆரஞ்சு பழம். கமலா பழங்கிறது வந்துட்டு அதுதான் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதுதான் ப்ராப்ளம். அது ஆரஞ்சு கலரில் இருக்கும். கமலா பழங்கிறது இந்த 2 பழத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெடிசன் எடுத்துக்கிறவங்க, அதாவது ஏதோ ஒரு டிசீஸுக்காக ஏதோ ஒரு உடல் ரீதியாக ஏதோ ஒரு தொந்தரவுக்காக மெடிசன் எடுத்துக்கிறவங்க ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் எடுத்துக்கலாம். கமலா பழ ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சாப்பிட்டுக்கிற மெடிசனை மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, உள்ள வேலை செய்ய விடாது. எதற்காக நீங்கள் மெடிசன் எடுத்து சாப்பிட்டீங்களோ அந்த மெடிசனையே அது நல்லிஃபை பண்ணிடும், வேலை செய்ய விடாது. அந்த சக்தி கமலா பழத்துக்கு உண்டு. ஏன் அந்த ஒரு பழத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது? ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு சக்தி தான். ஆமாம். அதே மாதிரி மரம்னு இருக்குது. எல்லா மரமும் உட்டு வந்து ஸ்ட்ராங்கு. ஆனால் கொய்யா மரம் இருக்குது பாருங்கள், அதனுடைய உட்டு ஸ்ட்ராங் மாதிரி வேறு எந்த மரமே கிடையாது. பொதுவாக மரங்களில் வந்து தேக்க தான் பிரமாதமாக பேசுவாங்க. தேக்கு டீ கூட்டு தான் பயங்கரன்னுவாங்க. அதோட ஸ்ட்ராங்கு கொய்யா மரம்.